ஹாய் மக்களே, வெல்கம் பேக். இப்போ நம்ம ப்ரௌனி பார்க்க போகிறோம். எக்லெஸ் ப்ரௌனி, ராகி ப்ரௌனியும் இப்போ பார்க்க போகிறது. பாருங்கள், இது நட்ஸ் ஓவர்லோடட் ப்ரௌனி. நான் ஒரு ஆர்டருக்காக எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கர்டு போட்டிருக்கேன், தயிர் 90 கிராம்ஸ் போட்டிருக்கேன். நல்லா அது கட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணிக்கணும். அது நல்லா பீட் பண்ணிட்ட அப்புறமா வெண்ணிலா எசன்ஸ் போட போகிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு. அது ஒரிஜினலான எசன்ஸ் போட்டுக்கோங்க. ரொம்ப ஃப்ளேவர் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் போடாதீங்க. இது வந்து நான் ஒரு குழந்தையோட பர்த்டே பார்ட்டிக்காக ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறதுக்காக இந்த ப்ரௌனி ஆர்டர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நாட்டு சக்கரை போடுறேன். 75 கிராம்ஸ் நாட்டு சக்கரை. எல்லாமே ஹெல்த்தி வெர்ஷன் தான், ஆனால் அதுக்காக டெய்லியும் சாப்பிடக்கூடாது. இப்போது சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் பண்ணதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஓவர் பீட்டும் பண்ணாதீங்க. அதனால் நல்லா அதை மெல்ட் பண்ணி வச்சுட்டு இந்த தயிர், நாட்டு சக்கரை எல்லாத்துலேயும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் வந்து ராகி மாவு, கோதுமை மாவு, கொக்கோ பவுடரு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா ஜலிச்சு வச்சுட்டேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா டைட் ஆகிடும். நட்ஸு போடுறேன். நான் உள்ளேயும் போடுறேன், ஏன்னா கிட்ஸுக்கு கொடுக்குறதுனால நட்ஸு நிறையா கொடுக்கலான்னுட்டு அதனால் உள்ளேயும் போட்டிருக்கேன். நல்லா லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரேவை க்ரீஸ் பண்ணி நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். ப்ரௌனிக்கு பார்ச்மெண்ட் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணால் அதில் நல்லா நிறையா ஒட்டிக்கிட்டே வருது. ப்ரீ ஹீட் பண்ணேன் அவனில் 180 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணேன். இதில் இப்போது 30 மினிட்ஸு நான் செட் பண்ணி பேக் பண்ண போகிறேன். நான் கையில் க்ளவுஸ் போடாமல் யூஸ் பண்ணனிட்டு யாரும் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நான் ரெகுலராக என்னுடைய அவனில் எனக்கு பழக்கம், அதனால் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. க்ளவுஸ் போட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள். பேக் ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக பேக் ஆகிடுச்சு வந்துச்சு பாருங்கள். கிரிங்கிள் டாப்போட நல்லா ஃபஜ்ஜியாக நல்லா ஒரு 20 to 30 மினிட்ஸ் நல்லா நல்லா ஆற விடுங்க. ஃபேன் கீழே வைக்காதீங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஓப்பன் ஆகி வந்துடுச்சு. நல்லா முடிஞ்சால் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் கூட நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துட்டு அப்புறமா கட் பண்ணிங்கன்னா நல்லா இதுவாக வரும். நீங்கள் சூடாக கட் பண்ணிங்கன்னா பொடி பொடியாக ஆகிடும். கொஞ்சம் பார்த்து நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வரும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எக்கு சாப்பிடாதவங்களுக்கு இந்த ப்ரௌனி வந்து ஒரு டேஸ்டியான டெசர்ட்டாக இருக்கும். இது மேலே ஐஸ்கிரீம் போட்டு சிஸ்லிங் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ராகியில் பண்ணதுன்னு தெரியாது. நல்லா சாஃப்டாக சுவியாக இருக்கும். மேலே நல்லா ஃபஜ்ஜியாக இருக்கும். பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பாருங்கள், இதை ஆர்டருக்காக நான் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேக் பண்ணி முடிச்சுட்டு நான் இப்போது இதை டிஸ்பேட்ச் பண்ணணும். இது ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்ப நாள் கேப் விட்டுட்டு மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்து வீடியோஸை பார்க்க முடியும். இது வந்து நான் வெறும் லோடடில் போட்டுட்டு மேலே ஒயிட் சாக்லேட்டில் வந்து நல்லா இது பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக பேக்கிங் முடிஞ்சாச்சு. இது ரெடி டு டிஸ்பேட்ச். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.